ஹாய்! சண்டே வந்து இன்னைக்கு சிவராத்திரினால எப்பவும் போல இல்லாம கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சுட்டு, வாசல் கோலம் போட்டு முடிச்சுட்டு, இன்னைக்கு வந்து வாசல்ல நெறைய பூ பூத்திருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் ஒண்ணு சொல்றேன். ரோஸ் வந்து உங்களுக்கு நல்லா பூக்கணும்னு நெனச்சீங்கன்னா, உரக்கடையில வந்து செடிக்குள்ள உரம் அப்படின்னு சொல்லி ரோஸ் செடிக்குள்ள உரம்ன்னு சொன்னீங்கன்னா, அதுக்குன்னு தனியா உரம் தருவாங்க. அத போடும்போது பூ நல்லாவே பூக்குங்க. எனக்கு இனிஷியல் டேஸ்ல வந்து இந்த செடி வச்சது வந்து நெறைய பூ பூத்த மாரி இல்ல. எப்பவாவது வீக்லி ஒரு 2 பூ பூக்கும். இப்ப அப்படி டெய்லியுமே 2, 3 பூ சம்டைம்ஸ் 5, 6 பூ கூட பூக்கும். இது வந்து நல்லா இருக்கவும் செய்யும். ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே ஒரு 1 வீக் மேல அப்படியே இருக்கும். இன்னைக்கு சிவராத்திரி வேறனால காலையிலேயே வந்து பூ பறிச்சுட்டு பாலும் வந்து வந்துருச்சு. பால காய்ச்சி கொஞ்சமா பால் பாயாசம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானு. அதுக்கு மேல பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இட்லி தான் பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு வெஜிடேரியன் தானே ஃபுல்லாவே. சிவராத்திரினால நான்வெஜ் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பிளான்னால 2டே 2 இட்லியும் கொஞ்சமா வந்து எள்ளு பொடி வேற திரிச்சிருந்தேன். அத வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா பசங்களுக்கும் எள்ளு பொடி பிடிக்கும். எனக்குமே எள்ளு பொடி இருந்தாலே போதும். எனக்கு சட்னி, சாம்பாருங்கிறத நான் அவ்வளவா விரும்ப மாட்டேன். அதனால இன்னைக்கு காலையிலேயே கார்ப்ஸ் எடுக்கிறோம்னு ஆயிருச்சு. அதனால கொஞ்சமா அது கூட வந்து கொஞ்சமா வந்து குக்கும்பரும் நட்ஸ் அண்ட் சீட்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பிளானு. நான் பால் பாயாசம் வேற பண்றேன். கொஞ்சமான சுகர் கம்மியா போட்டு பண்ணாலுமே அது எடுக்கும்போது ஹெவியா தான் இருக்கும். இந்த மாரி காலையிலேயே வந்து நம்ம ஹெவியா எடுக்கிற மாரி இருக்கு. ஃபங்ஷன் டைம்ல நம்ம தவிர்க்கவே முடியாது. அந்த மாரி டைம்ல அது கூட நம்மளால வேற ஏதாவது ஆட் ஆன் ஏதாவது பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸோ இல்ல நட்ஸ் அண்ட் சீட்ஸோ இந்த மாரி நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டா நமக்கு அந்த மார்னிங்கா வந்து கார்ப்ஸ் எடுக்க வந்து ப்ளோட்டிங்கா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு நாள் வந்து காலையிலேயே வந்து கார்ப்ஸ் வந்து அதிகமா எடுக்க மாட்டோம். ஆனா பசிச்சுரும். நமக்கு கார்ப்ஸ் எடுத்தா சீக்கிரம் எனர்ஜியும் கிடைக்கும். சீக்கிரம் பசிக்கவும் செஞ்சிரும். அந்த மாரி டைம்ல நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சீக்கிரம் பசியும் வராது. நமக்கும் ஒரு காலை சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். காலையில நட்ஸ் எடுத்துட்டோம். இந்த மாரி ஐட்டம் எடுக்கும்போது நமக்கு ஃபில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற பிளான் இருக்கும். இன்னைக்கு சிவராத்திரினால பால் பாயாசம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானு. ஏன்னா சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம், மஞ்சப்பொடி இந்த மாரி ஐட்டம் வந்து தேனு இந்த மாரிலாம் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலும் கூட. இன்னைக்கு நல்லா கொஞ்சமா வந்து பால் பாயாசம் மட்டும் பண்ணிறலாம் அப்படின்ட்டு ஜவ்வரிசி போட்டு சிம்பிளா தான் பண்ணேன். கொஞ்சமா நெய், முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சு ஊத்தி பாயாசம் பண்ணி முடிச்சுட்டேன் நானு. பாயாசம் வந்து எப்பவுமே வந்து கடவுளுக்கு எதா படைக்கிறோம் அப்படிங்கும்போது, அத வந்து நம்ம சிம்பிளா பண்ணாலும் சரி, நம்ம மனநிறைவா, மனபக்தியோட பண்ணாலே போதும். அது வந்து நமக்கு அந்த டே முடியும்போது நமக்கு தெரியும் அதோட ரிசல்ட்டு. மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். சைட் பை சைட் நான் வந்து பூஜை ரூமையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு, பூ வந்து நேத்தே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த மார்க்கெட் போயிருக்கும்போது பூவும் சேர்த்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்டு. பூவெல்லாம் வாங்கிட்டு கிளீன் பண்ணி விளக்கேத்தி சாமி கும்பிடும்போதே நமக்கு வந்து காலையிலே அந்த நம சிவாய அப்படிங்கிற நமக்கு அந்த நாமம் ஒலிக்கும்போதே நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மாரி பீஸ்ஃபுல்லா நமக்கு மைண்ட் செட் கிடைக்கும். இது மாரி சண்டேல வரும்போது நமக்கு ஃபங்ஷன் வந்து சண்டேல ஃபங்ஷன் வந்தாலே எனக்கு வந்து அது ஏதோ சண்டேல வருதே, ஒரு வீக் டேஸ்ல வராதா அப்படின்லாம் தோணும். ஏன்னா அந்த எங்க ஊர்லலாம் வந்து சிவராத்திரி இந்த ஒவ்வொரு ஃபங்ஷனும் கொஞ்சம் பெருசாவே கொண்டாடுவாங்க. ஏன்னா அது ஃபுல்லாவே இந்த கோயில் ஏரியானால ஒரு சின்ன ஃபங்ஷன்னாலும் பெருசா கொண்டாடுவோம். ஈவினிங் கோயில் போறது, அங்க பால் அப்புறம் வந்து நமக்கு நெய்வேத்தியத்துக்கு பொருள் ஏன்னா நாங்க கடை தான் வச்சிருந்தோம். அதனால சிவராத்திரினா காலையிலேயே கடை திறக்க அப்பா போயிருவாங்க. இந்த மாரி வந்து சம் டேஸ் வந்து நமக்கு சைல்ட்ஹுட் மெமரி வந்து நல்லா கொண்டு வரும். நம்ம பசங்களோட இருந்தாலும், நம்ம சின்ன வயசுல என்னலாம் பண்ணோம் இந்த டேல, எப்படி இருப்போம், நம்ம அம்மா, அப்பா என்னலாம் செய்வாங்க அப்படின்னு நமக்கு தோணும். பொதுவாவே நான் சிவன கும்பிடுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா சிவன் வந்து ரொம்ப சோதிச்சு தான் நமக்கு குடுப்பாரு அப்படின்னு சின்ன வயசுல நான் சொல்லி கேட்டதுனால, ஐயோ! நம்ம சிவன்ட்ட வேண்டியதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிரணும். அப்படின்னு நானே மனசுக்குள்ள நினைக்கிறேன். சிவன கும்பிடும்போதுனாலும் சரி, சிவன் கோயில் சிவன் கோயிலருந்து ஒரு விபூதி கூட எடுக்கக்கூடாதும்பாங்க. சிவ சொத்த வந்து எடுத்தா குலநாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாரி சிவன கும்பிடும்போது, அதுல நெறைய கல்ச்சர் பேஸ்டா சரி, நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். பட் இப்ப எல்லாருமே எல்லா சுவாமியும் கும்பிடுறாங்கங்க. மனசு சுத்தமா இருக்கவும், நம்மளோட மைண்ட் பீஸுக்காக தான் நம்ம ஸ்பிரிச்சுவல நாடி நம்ம போறோம். அப்படிங்கும்போது, நமக்கு எந்த சாமிய கும்பிட்டாலும் சரி, நம்ம நல்லதே நெனச்சு கும்பிட்டோம்னா நல்லதே நடக்கும். இப்ப எனக்கு அந்த தாட் இல்ல. பட் என்னோட சின்ன வயசுல இதெல்லாம் நான் நெனச்சு நான் கொஞ்சம் பயப்படுவேன் சிவன கும்பிடும்போது. என்னோட பசங்களோட சேர்ந்து ஒரு டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா அவன் ஸ்கூல் போயிட்டானா என் கூட இருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து சின்ன பையன், பெரிய பையன் 2 பேருமே இருந்ததுனால, காலையில ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இந்த மாரி நல்ல சாமி கும்பிட்டு திருப்தியா பாயாசமா அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஏன்னா சின்ன பையன் வந்து ஸ்வீட்னா போதும். அன்னைக்கு டே வந்து சூப்பரா இருக்கும். அவனுக்கு வந்து ஹேப்பியா இருக்கும். அம்மா ஸ்வீட் பண்றேன் அப்டின்னாலே. நான் அவர் சாமி கும்பிடும்போது எப்பவுமே வந்து அவர் சாமி கும்பிட்டாருன்னா, அவரு தான் வந்து விபூதி வைக்கணும்பாரு. நான் வச்சு விடுறது இருக்க மாட்டேன். நானே வச்சு விட்டாலும்,
அவரு நான் வச்சுக்கிறேம்மா நீ நகண்டு போ அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நெத்தியில அவரே விபூதி வச்சுக்கிட்டு சந்தனம் வச்சுட்டு சாமி கும்பிடும்போது அவர் பக்கத்துல வந்து நின்று நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு பார்ப்பாரு. நான் சஷ்டி கவசம் எப்பவுமே படிப்பேன். பட் இவங்க இருந்தா என்னால படிக்க விட மாட்டாங்க. புக்கை வாங்கிட்டு ஓடி போயிருவாங்க. ஸோ அப்ப இப்ப இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ப்ரேயர் மட்டும் பண்ணலாம், கண்ண மூடி உட்காரலாம் அப்படின்னா நம்ம மடியில வந்து உட்காந்துட்டு அவனும் கண்ண மூடி உட்காந்து சாமி கும்பிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையில இருந்த விட நம்ம பிள்ளைங்க பண்ற ஒரு சில விஷயங்களை நம்ம ரசிக்கும் போது நம்மளோட காலங்கள் கடந்து அவங்களோட நம்ம பயணிக்கிற இந்த மாதிரி தருணங்கள் வந்து இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு கோல்டன் மெமரிஸா இருக்கும். இன்னும் வளர வளர அவங்க இப்பெல்லாம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா நமக்கு தெரியாது. கிடைக்கிற டைம்ல எந்த மாதிரி நம்ம சாமி கும்பிடுறோம், எப்படி எப்படி இந்த டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷனா செலிப்ரேட் பண்ற ரீசன் என்னன்னா குட்டீஸோட இருக்கிறோம், குழந்தைங்க வந்து அதை ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது என் மனசுக்கு ஒரு சந்தோஷமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணும்போது மனசும் சரி மன அமைதியும் சரி நமக்கு இதே கிடைக்கும். இந்த மாதிரி சூப்பரான பிளாக்ல நாளைக்கு பக்கம்